கற்பனை செய்து பாருங்கள் நேயர்களே, ஒரு தேர்தல் அறிக்கை உங்கள் கையில் கிடைக்கிறது. அதில் நாங்கள் இத்தனை கிலோமீட்டர் புதிய சாலைகள் அமைப்போம், இத்தனை புதிய பாலங்கள் கட்டுவோம், இலவசமாக பொருட்களை வழங்குவோம் என்ற வழக்கமான சூப்பர் மார்க்கெட் ரசீது போன்ற பட்டியல் எதுவும் இல்லை. ஆமா, பொதுவாக அப்படிதான் இருக்கும். ஆனால் மாறாக, நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதை நாங்கள் மாற்றுவோம், உங்கள் பகுத்தறிவை அளவிடுவோம் என்று எழுதப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஒரு நிமிடம் திகைத்து போவீர்கள் இல்லையா? இன்று நாம் அலசப்போகும் விஷயம் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஆவணத்தை பற்றிதான். ஆமா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், அதாவது TNSF வெளியிட்டுள்ள மக்கள் அறிவியல் சாசனம் 2026. இந்த ஆவணத்தை வைத்துதான் இன்று நாம் ஒரு ஆழமான பகுப்பாய்வை மேற்கொள்ளப் போகிறோம். இந்த உற்சாகமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உரையாடலுக்குள் நுழைவதற்கு முன் உங்களுக்கும் இதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் ஒன்றை மிக தெளிவாக கூறிவிட விரும்புகிறேன். ஆமாம், அது மிக முக்கியம். சொல்லுங்கள். இந்த ஆவணம் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அரசியல் கட்சிகளுக்கு வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள். அதனால் இதில் இயல்பாகவே பல அரசியல் மற்றும் சமூக கொள்கைகள் சார்ந்து விவாதங்கள் உள்ளன. சரி. ஆனால் நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் அல்லது சித்தாந்தத்திற்கும் சார்பாகவோ எதிர்ப்பாகவோ பேசப்போவதில்லை. ஆவணத்தில் உள்ள தகவல்களையும் அதன் பின்னால் அவர்கள் வைக்கும் தர்க்கத்தையும் மட்டுமே நாம் நடுநிலையாக உங்களுக்கு வழங்கப் போகிறோம். மிக முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தல் இது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக அலசுவோம். கண்டிப்பாக. இந்த ஆவணத்தின் மையக்கருத்து என்னவென்றால், ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார குறியீடுகளில், அதாவது GDPயில் மட்டுமில்லை, வேறு எதில் இருக்கிறது என்கிறார்கள். கல்வி, சுற்றுச்சூழல், சுகாதாரம், பாலின சமத்துவம் மற்றும் அறிவியல் மனப்பான்மை ஆகியவற்றில்தான் அடங்கியுள்ளது என்பதுதான். ஒரு புதிய கட்டமைப்பு உருவாவதற்கு முன் மக்களின் சிந்தனை முறை எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்று இந்த சாசனம் பேசுகிறது. உண்மைதான். பொதுவாக மக்களின் அன்றாட தேவைகளை பற்றி பேசும் ஆவணங்களுக்கு மத்தியில் இது அறிவியல் மனப்பான்மை என்ற ஒற்றை சொல்லிலிருந்து தன் வாதத்தை தொடங்குகிறது. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது? ஏனென்றால் எந்த ஒரு பௌதீக மாற்றத்திற்கு முன்பாக ஒரு சமூகத்தின் சிந்தனை மாற்றம் நிகழ வேண்டும் என்று இந்த ஆவணம் நம்புகிறது. இதற்காக அவர்கள் சுட்டிக்காட்டும் முதல் விஷயம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 51AH. ஓ, அரசியலமைப்பு சட்டத்திலேயே இது இருக்கிறதா? அது என்ன சொல்கிறது? அதாவது அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், தேடல் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்ப்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமை என்று அது சொல்கிறது. இது ஏதோ அறிவியல் மாநாடுகளில் மட்டும் பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல என்று ஆவணம் நினைவூட்டுகிறது, இல்லையா? சரியாக சொன்னீர்கள். சரி, இதை நடைமுறைப்படுத்த அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? சட்டம் இயற்றுவதை பற்றி ஏதோ குறிப்பிட்டிருந்தார்களே. ஆமாம், பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மூடநம்பிக்கைகள், மோசடி நடைமுறைகள் மற்றும் போலி அறிவியலுக்கு எதிராக கடுமையான அபராதங்களுடன் கூடிய தெளிவான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது வெறும் சட்டம் மட்டும்தானா, அல்லது இதை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடும் கேட்கிறார்களா? அதைத்தான் அடுத்து சொல்கிறார்கள். இதை ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு வழியை காட்டுகிறார்கள். சமூகத்தில் அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்த பொது அறிவியல் தொடர்பு மற்றும் பகுத்தறிவு முயற்சிகளுக்காக ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிறார்கள். 50 கோடி ரூபாய், இது ஒரு பெரிய முன்னெடுப்பு தான். அது மட்டுமில்லாமல் அறிவியல் கல்வியறிவு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அறிவியல் விழிப்புணர்வு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கை. ஒரு நிமிடம், இந்த இடத்தில்தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்னது? அவர்கள் மாநில அறிவியல் கல்வியறிவு குறியீடு ஒன்றை உருவாக்கி அதை மாவட்ட வாரியாக ஆண்டுதோறும் வெளியிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது கேட்பதற்கே மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு புதுமையான யோசனைதான். நாம் பணவீக்கத்தை கணக்கிடுகிறோம், பங்குச்சந்தை குறியீடுகளை அளவிடுகிறோம். ஆனால் மாவட்ட வாரியாக அறிவியல் கல்வியறிவு குறியீட்டை அளவிடுவதென்பது ஒரு சமூகத்தின் பகுத்தறிவு நாடி துடிப்பை பரிசோதிப்பது போல உள்ளது. இது எப்படி சாத்தியம்? இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அறிவியல் மனப்பான்மை என்பது எல்லோரும் இயற்பியல் அல்லது வேதியியல் சூத்திரங்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்களா என்பதை குறிப்பதில்லை. அப்போ அது எதை குறிக்கிறது? ஒரு சமூகம் எவ்வாறு கேள்விகளை எழுப்புகிறது, காரண காரியங்களை எப்படி ஆராய்கிறது என்பதை பொறுத்தது. இந்த அளவீட்டை அவர்கள் எப்படி சாத்தியப்படுத்தலாம் என்று யோசித்துப் பாருங்கள்.
ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. உதாரணமாக, ஒரு மாவட்டத்தில் பாம்பு கடித்தவுடன் மருத்துவமனைக்குச் செல்வோர் எத்தனை பேர், மந்திரவாதியிடம் செல்வோர் எத்தனை பேர் என்ற சுகாதாரத் தரவை எடுக்கலாம். ஓஹோ, இது மிக சிறந்த அளவீடு. ஆமாம், போலி அறிவியல் மருத்துவங்களால் ஏமாற்றப்படும் மக்களின் எண்ணிக்கை காவல் நிலைய பதிவுகளில் குறைந்திருக்கிறதா என்று பார்க்கலாம். புதிய தடுப்பூசிகள் வரும்போது அந்த மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் விகிதம் எப்படி இருக்கிறது என்று அளவிடலாம். புரிகிறது. அடிப்படையில் ஒரு சமூகம் எவ்வளவு விழிப்புணர்வோடு தர்க்க ரீதியாக தன் அன்றாட முடிவுகளை எடுக்கிறது என்பதை காட்டும் அளவீடு. அதேதான். சிந்தனை மாற்றம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்கினாலும் அந்த சமூகம் முன்னோக்கி நகராது. அதனாலதான் சிந்தனை மாற்றத்தை அவர்கள் அடிப்படையாக கொள்கிறார்கள். அருமை. ஆனால் இந்த அறிவியல் மனப்பான்மையை சமூகத்தில் விதைக்க வேண்டுமானால் அது பெரியவர்களிடமிருந்து தொடங்க முடியாது. அதன் தொடக்க புள்ளியான கல்வி முறையில் மாற்றம் வர வேண்டும். இந்த ஆவணம் கல்வியை எப்படி பார்க்கிறது? கல்வியில் சமத்துவத்தை உறுதி செய்ய அவர்கள் வைக்கும் மிகப்பெரிய கோரிக்கை நுழைவுத் தேர்வுகள் தொடர்பானது. நுழைவுத் தேர்வுகளா? அது ஒரு பெரிய விவாதப் பொருளாச்சே. ஆமாம், நீட், ஜேஇஇ மட்டுமல்ல, இப்போது கலை, அறிவியல் மற்றும் சட்ட படிப்புகளுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள கியூட், கிளாட் போன்ற அனைத்து வகையான நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஆவணம் உறுதியாக கூறுகிறது. அப்படியானால் கல்வி சேர்க்கை எப்படி நடக்க வேண்டும் என்கிறார்கள்? மாணவர் சேர்க்கையானது அவர்கள் 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்கிறார்கள். ஒரு நிமிடம். இதற்கான தர்க்கம் என்ன? நுழைவுத் தேர்வுகள் மாணவர்களின் திறனை மதிப்பிடும் ஒரு கருவி என்று பரவலாக ஒரு வாதம் இருக்கிறதே, அதை இந்த ஆவணம் எப்படி எதிர்க்கிறது? நுழைவுத் தேர்வுகள் அடிப்படையில் ஒரு பயிற்சி மைய கலாச்சாரத்தை உருவாக்குகின்றன என்பதுதான் இவர்களின் வாதம். அதாவது கோச்சிங் கிளாஸ் கல்ச்சர். ஆமாம். நீங்கள் ஒரு கிராமப்புற அரசு பள்ளி மாணவரை கற்பனை செய்து பாருங்கள். அவருக்கு கிளாட் எனப்படும் சட்ட நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். ஆனால் நகரங்களில் பல லட்சம் ரூபாய் செலுத்தி பிரத்யேக பயிற்சி பெறும் மாணவர்களோடு அவரால் எப்படி போட்டியிட முடியும்? பள்ளியில் அவர் படிக்கும் பாடத்திட்டத்திற்கும் நுழைவுத் தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி மிக பெரியது. ஓ, அப்போ இது வெறும் மதிப்பெண் பிரச்சனை இல்ல, இது ஒரு கட்டமைப்பு ரீதியான சமத்துவமின்மை என்கிறார்களா? சரியாகச் சொன்னீர்கள். இதை உடைக்க 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலான சேர்க்கையை வலியுறுத்துகிறார்கள். புரிகிறது. அதாவது ஒரு மாணவனின் அறிவை அளவிடுவதை விட அவனது பொருளாதார பின்னணியைத்தான் நுழைவுத் தேர்வுகள் அதிகம் அளவிடுகின்றன என்று அவர்கள் வாதிருக்கிறார்கள். ஆமாம். இதனாலேயே உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போது வழங்கப்படும் 7% இடஒதுக்கீட்டை 15% உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் இதில் பங்கிருக்கிறதா? ஆமாம். அந்த 15%ல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 5% ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். சரி, உயர்கல்விக்கு வந்த பிறகு என்ன மாதிரியான சவால்களை பற்றி பேசுகிறார்கள்? உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சித் துறையில் உள்ள மற்றொரு பெரிய தடையையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அது பெண்களின் இடைநிற்றல். பெண்கள் பாதியிலேயே படிப்பை நிறுத்துறதா? ஆமாம். பல சிறந்த பெண் ஆராய்ச்சியாளர்கள் திருமணம் மற்றும் மகப்பேறு போன்ற குடும்பச் சூழ்நிலைகள் காரணமாக தங்கள் ஆய்வுகளை கைவிடும் நிலை இன்றும் உள்ளது. இது தனிமனித முன்னேற்றம் தாண்டி ஒட்டுமொத்த அறிவியல் துறைக்கே ஒரு பெரிய இழப்பு. இதை தடுக்க என்ன வழி சொல்கிறார்கள்? பெண் ஆராய்ச்சியாளர்களுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் மகப்பேறு காலங்களில் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் தளர்வுகள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சாசனம் கோருகிறது. மிக முக்கியமான கோரிக்கை இது. இன்னொரு பக்கம், இந்தியாவின் உயர்கல்வியை நிர்வகித்து வந்த யுஜிசி போன்ற முகமைகளை இணைத்து புதிதாக உருவாக்கப்பட உள்ள விபிஎஸ்ஏ என்ற அமைப்பை அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்களே, அது ஏன்? இது மாநில சுயாட்சி மற்றும் மதச்சார்பின்மை தொடர்பான ஒரு ஆழமான கவலை. விபிஎஸ்ஏ போன்ற ஒற்றை மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள் உருவாகும்போது ஒரு பெரிய சிக்கல் எழுகிறது. என்ன சிக்கல்? மாநிலங்கள் தங்களுக்கான பாடத்திட்டங்களை தங்கள் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் தேவைகளுக்கேற்ப வடிவமைக்கும் உரிமையை இழக்கின்றன. இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு அது சரி வராது இல்லையா? ஆமாம். அது மட்டுமின்றி இத்தகைய மையப்படுத்தப்பட்ட அமைப்புகள் மதச்சார்பற்ற இந்திய கல்வி முறையை சீரழித்து ஒரே மாதிரியான சித்தாந்தத்தை திணிக்கும் அபாயம் இருப்பதாக இந்த ஆவணம் எச்சரிக்கிறது. அதனால் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிறார்கள். சரி, பள்ளிகளுக்குள் இருக்கும் சமூக பாகுபாடுகளை களையவும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கமிட்டியின் அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறார்களே? ஆமாம்.
பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகள் மற்றும் மோதல்களை தடுக்க நீதியரசர் சந்துரு கமிட்டி சமீபத்தில் சமர்ப்பித்த அறிக்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோருகிறார்கள். வெறும் பாடங்களை மட்டும் போதிப்பது போதாதுங்கிறாங்களா? கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனநல வகுப்புகளும் சமூக சமத்துவ பயிற்சிகளும் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் நிலைப்பாடு. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. பழங்குடியின மக்களுக்கான பள்ளிகள் குறித்து அவர்கள் வைக்கும் கோரிக்கை மிக நுட்பமானது. ஆமாம், அது என்னவென்று கவனித்தீர்களா? பழங்குடியின மக்கள் படிக்கும் வனப்பள்ளிகள் அனைத்தும் பொதுப்பள்ளிகளோடு இணைக்கப்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு, அதே சமயம் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்கள் அந்த பகுதி பழங்குடி மக்களின் மொழி அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? இது ஒரு அற்புதமான உளவியல் மற்றும் கல்வி சார்ந்த அணுகுமுறை. ஒரு 6 வயது பழங்குடியின குழந்தையை கற்பனை செய்து பாருங்கள். அந்த சமூகத்தில் பல தலைமுறைகளாக முறையான பள்ளிக்கல்வி இருந்திருக்காது. அந்த முதல் தலைமுறை குழந்தை பள்ளிக்கு வரும்போது தனக்கு சற்றும் பழக்கமில்லாத ஒரு பொதுமொழியில் அறிவியல் அல்லது கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட்டால் அக்குழந்தைக்கு கல்வி மீதே ஒரு அந்நியத்தன்மை வந்துவிடும். கொடுமை. சரியாக புரிந்து கொண்டீர்கள். ஆசிரியருக்கு அந்த பழங்குடி மொழி தெரிந்திருந்தால் அந்த மொழியிலேயே அடிப்படை கணிதத்தையும் அறிவியலையும் விளக்கி மெல்ல மெல்ல அவர்களை பொதுநீரோட்டத்திற்கு பழக்கப்படுத்த முடியும். இது கல்வியை அவர்களின் கலாச்சாரத்தோடு இணைத்து எளிதாக்கும் முயற்சி. ஆமாம். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள நூலகங்களின் கட்டமைப்பை உயர்த்தி அவற்றை அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மையங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இதுவரை நாம் பேசியதை வைத்து பார்த்தால் பள்ளிக்கூடம், பகுத்தறிவு, நுழைவுத் தேர்வு ரத்து என அடுத்த தலைமுறையை மிக சிறந்தவர்களாக உருவாக்கிவிடலாம். ஆனால் அவர்கள் வாழப்போகும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இல்லை என்றால் அவர்கள் வாங்கும் பட்டங்களோ வளர்க்கும் தர்க்க சிந்தனையோ அவர்களை காப்பாற்றப் போவதில்லையே. அந்த அச்சுறுத்தலைத்தான் இந்த ஆவணத்தின் அடுத்த பகுதி மிக தீவிரமாக பேசுகிறது. சுற்றுச்சூழலை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ஆவணம் சுற்றுச்சூழலை ஏதோ சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அது உயிர்வாழ்த்தலின் அடிப்படை என்கிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் போன்றவையா? ஆமாம். உலகத்தின் மிக முக்கிய உயிரியல் பன்முகத்தன்மை மையங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறது. அதோடு கடற்கரையோரங்களில் அலையாத்தி காடுகளை, அதாவது மாங்க்ரோவ் காடுகளை உருவாக்கி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள். இது நோய்க்கு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் தடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்றது. எப்படி சொல்கிறீர்கள்? சுனாமி, புயல் போன்ற பேரிடர் வந்தபின் வீடுகளை இழந்தவர்களுக்கு கோடிக்கணக்கில் நிவாரணம் வழங்குவதை விட அந்த அலைகளின் சீற்றத்தை உள்வாங்கிக் கொள்ளும் அலையாத்தி காடுகளை பாதுகாப்பது ஒரு நிரந்தர தீர்வு. அது ஒரு இயற்கையான கேடயம். உங்கள் ஒப்பீடு மிக கச்சிதமானது. தற்பொழுது நம்முடைய பேரிடர் மேலாண்மை என்பது பெரும்பாலும் பேரிடர் ஏற்பட்ட பிறகு உதவிகளை வழங்குவதில்தான் கவனம் செலுத்துகிறது. ஆமா, மழை வந்த பிறகு படகுகளை அனுப்புவது போல. ஆனால் ஆவணம் என்ன சொல்கிறதென்றால், பேரிடர் தடுப்பு, பாதிப்பை குறைத்தல் மற்றும் காலநிலைக்கு ஏற்பாடு தங்களை மாற்றிக்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். காலநிலைக்கு ஏற்பாடு தங்களை மாற்றிக்கொள்வதென்று சொல்லும்போது சாமானிய மனிதனுக்கு, குறிப்பாக ஒரு விவசாயிக்கு இது எப்படி உதவும்? அதைத்தான் காலநிலைக்கு பொருந்திய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் என்கிறார்கள். அதாவது வழக்கத்திற்கு மாறான மழையோ அல்லது கடுமையான வறட்சியோ ஏற்பட்டால் அதை தாங்கி நிற்கும் வகையிலான விவசாய முறைகள், நீர் மேலாண்மை திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை உருவாக்குவது. ஓ, இது எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய தற்காப்பு அரண். ஆமா, இது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய விளிம்புநிலை சமூகங்களை, குறிப்பாக விவசாயிகளை நீண்டகால இயற்கை சேதங்களிலிருந்து பாதுகாக்கும். சரி, இயற்கையோடு இணைந்து வாழும் அதே வேளையில் சமூகம் என்ற கட்டமைப்பில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமான ஆரோக்கியமும் அதிகாரமும் கிடைக்க வேண்டும். நிச்சயமாக. அந்த இடத்தில்தான் சுகாதாரம் மற்றும் பாலின சமத்துவம் குறித்த சாசனத்தின் கோரிக்கைகள் வருகின்றன. பொது சுகாதாரத்தை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள்? சுகாதாரத்தை ஒரு அடிப்படை உரிமையாக்கும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பது அவர்களின் முதல் கோரிக்கை. இது வெறும் வார்த்தை அல்ல. இதன் பின்னால் ஒரு ஆழமான சமூக பிரச்சனை இருக்கிறது. உதாரணமாக, மருத்துவ காப்பீடு திட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமாம், அரசு அல்லது தனியார் காப்பீடு இருக்கும் என்ற நம்பிக்கையில் நடுத்தர மக்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கே நடப்பதே வேறு. அதுதான் பிரச்சனை. பல மருத்துவமனைகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிர்ணயித்துள்ள தொகை மிகவும் குறைவு என்று கூறி நோயாளிகளிடம் கையிலிருந்து கூடுதலாக ஒரு பெரிய தொகையை வசூலிக்கின்றன. இதனால்
காப்பீடு இருந்தும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடனாளியாகும் நிலை தொடர்கிறது. ஆமாம், இதை சுட்டிக்காட்டும் ஆவணம் காப்பீட்டுத் தொகையை விட கூடுதலாக வசூலிக்கும் மருத்துவமனைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இது உங்கள் அன்றாட வாழ்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கோரிக்கை. சுகாதாரம் உடல் சார்ந்ததென்றால் பாலின சமத்துவம் சமூகம் சார்ந்தது. உண்மைதான். பாலின சமத்துவம் குறித்து அவர்களின் கோரிக்கைகள் எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளன? பாலின சமத்துவத்தில் அதிகார பகிர்வு மிக முக்கியமானது என்பதை ஆவணம் ஆழமாக பதிவு செய்கிறது. உள்ளாட்சி அமைப்புகள், மாநில அரசு பொறுப்புகள் மற்றும் திட்டக்குழுக்களில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோருகிறார்கள். திட்டக்குழுக்களிலும் 50%? ஆமா, இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். ஒரு மாநிலத்தின் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கும் பெண்கள் அந்த மாநிலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதிகார மட்டங்களில் சரிபாதியாக இல்லாமல் ஒரு முழுமையான வளர்ச்சியை எப்படி எட்ட முடியும்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஒரு ஊரில் சாலை எங்கு போட வேண்டும், தெருவிளக்கு எங்கு வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் திட்டக்குழுவில் பெண்கள் இல்லை என்றால் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வடிவமைப்பை யார் உருவாக்குவார்கள்? ஆக பிரதிநிதித்துவம் இல்லாம சமத்துவம் வராது. இதை உறுதி செய்ய அவர்கள் ஏதேனும் கண்காணிப்பு முறையை முன்வைக்கிறார்களா? ஆம், அதற்காக தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்ற கவுன்சில் என்ற ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிறார்கள். இதில் யாரெல்லாம் இருப்பார்கள்? இதில் அனைத்து கட்சிகள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும். பாலின சமத்துவம் அனைத்து துறைகளிலும் சரியாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை இந்த கவுன்சில் கண்காணிக்கும். சூப்பர்! இந்த அரசியல் நிர்வாக கோரிக்கைகளை தாண்டி என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்னவென்றால் பள்ளிக் கல்விக்கான அவர்களின் பரிந்துரைதான். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை வெறும் தார்மீக பொறுப்புகள் மட்டுமல்லாமல் உணர்வு சார்ந்த நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பாலின சமத்துவ கல்வி திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு விசேஷமானது என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் இது முற்றுப்புள்ளி வைக்கும் செயல் அல்ல, தொடக்க புள்ளியிலேயே சரி செய்யும் செயல். ஆமாம். 1ஆம் வகுப்பிலிருந்தே ஒரு குழந்தைக்கு உணர்வு சார்ந்த நுண்ணறிவுடன் பாலின சமத்துவத்தை கற்பிப்பது என்பது சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு என்ற விதை அந்த பிஞ்சு குழந்தைகளின் மனதில் முளைக்கும் முன்பே அதை வேரறுக்கும் ஒரு அற்புதமான திட்டம். கண்டிப்பாக. பெரியவர்களான பின் அவர்களுக்கு சட்டம் போட்டு திருத்துவதை விட சமத்துவ உணர்வோடு அவர்களை வளர்ப்பதுதான் நிரந்தர தீர்வு. நீங்கள் சொல்வது மிக சரி. வன்முறையற்ற அதிகார பகிர்வு கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான விதை நீதிமன்றங்களை விட வகுப்பறைகளில்தான் முதலில் தூவப்பட வேண்டும். நாம் இந்த ஆவணத்தின் பல பரிமாணங்களை விரிவாக அலசிவிட்டோம். கல்வி, சுற்றுச்சூழல், சுகாதாரம், பாலின சமத்துவம் மற்றும் அறிவியல் மனப்பான்மை ஆகிய இந்த 5 தூண்கள்தான் ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன என்பதை இந்த மக்கள் அறிவியல் சாசனம் 2026 ஆவணம் மிகத் தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு அரசின் வெற்றி என்பது அது எத்தனை திட்டங்களை அறிவித்தது என்பதில் இல்லை. வேறெதில் இருக்கிறது? அந்த திட்டங்கள் மக்களின் தர்க்க சிந்தனையை வளர்க்கிறதா, இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிறதா, சாதி மற்றும் பாலின ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கிறதா என்பதில்தான் இருக்கிறது. இந்த ஆவணம் கேட்கும் கேள்விகள் ஒரு விளிம்பினிலை மனிதன் முதல் ஆய்வகத்தில் இருக்கும் விஞ்ஞானி வரை அனைவரையும் உள்ளடக்கியது. நேயர்களே, இவ்வளவு நேரம் நடந்த இந்த ஆழமான உரையாடல் உங்களை எப்படி சிந்திக்க வைக்கிறது? இனி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் அறிக்கையை படிக்கும்போதோ அல்லது ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியை அளவிடும்போதோ வெறும் பொருளாதார அளவுகோல்களை மட்டும் பார்க்காமல் இந்த அறிவியல் மற்றும் சமத்துவ கண்ணோக்கத்தோடு பார்ப்பீர்களா? ஒரு ஆவணம் என்பது வெறும் காகிதம்தான். ஆனால் அது எழுப்பும் கேள்விகளை ஒரு குடிமகனாக நாமும் நம்மை சுற்றியுள்ள சமூகத்திடம், நம்மை ஆளும் அரசியல் அமைப்புகளிடம் கேட்கத் தொடங்கும்போதுதான் அது ஒரு இயக்கமாக மாறுகிறது. 100க்கு 100 உண்மை. இறுதியாக உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வியோடு இந்த உரையாடலை முடிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே பிரிவு 51A(h) படி அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது நம் கடமை என்று தெள்ளத் தெளிவாக கூறப்பட்டிருக்கும் போது ஏன் இன்னமும் உலகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான அரசியலமைப்புகள் அறிவியலையும் தர்க்கத்தையும் தங்கள் நிர்வாகத்தின் அடிப்படை விதிகளாக மாற்றவில்லை? நீங்கள் வாழும் பகுதியில்
உங்கள் தெருவில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் அறிவியல் மனப்பான்மை என்ற வடிகட்டி மூலம் எடுக்கப்பட்டால் உங்கள் சமூகம் எப்படி மாறும்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான பகுப்பாய்வில் சந்திப்போம்.